கத்துக்கடா சரியா. மலேசியா போறதுக்குள்ள கத்துக்கலாம். நான் எப்படா சொன்னேன் உங்களுக்கு, நாங்க எப்படா இங்க கறிக்குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோங்கிற மாதிரி. ஆவாஸ்னா நான் 5 நான் எப்போ உனக்கு மலேசியா போறேன்னு சொன்னேன். ஓகே இன்னைக்கு நம்ம ட்ரிப்போட டே 2 நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி போக போகிறோம், ஒரு ஷாப்பிங் மால் போக போகிறோம். அண்ட் தென் முடிஞ்சால் வேறு ஏதாச்சும் ஸ்பாட் இருந்தால் அங்கே போகலான்னு சொல்லி நம்ம பசங்களாம் பிளான் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் அங்கே போக வேண்டியதான். நேற்று நம்ம டே 1 என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, மெரினா போனோம். அண்ட் தென் அந்த கிரிக்கெட் மேட்ச் போய் பார்த்துட்டு வரணும். மேட்ச் பார்த்ததோட தலையை பார்த்துருக்கணும்னு சொல்லலாம். அதுதான் நல்லாயிருக்கும். முக்கியமாக நான் அந்த மேட்ச் வந்தது வந்து MS தோனி அவரை பார்க்கறதுக்காக மட்டுமே தான். அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு கிரிக்கெட் ஓகே நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சொல்லி ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் MS தோனி அவர் மட்டும்தான் தெரியும். வேறு எதுவும் பெருசாக கிரிக்கெட் மேலே அவ்வளோ ஈடுபாடு எனக்கு கிடையாது. அதுக்கப்புறமேட்டு நான் மேட்ச் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு எனக்கு. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம டே 2ல என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இருக்கிற ரூம்லேருந்து இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கு? ஒரு கிலோமீட்டர் நடந்து போயிட்டுருக்கோம். 2 கிலோமீட்டரா? சரி 2 கிலோமீட்டர் பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஈஸியாக வந்து ஒரு ரூமில் இருக்கிறோம் கிளம்புறோங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அதுக்குள்ளார இந்த மாதிரி நடக்கிற வேலைலாம் இருக்குது. அதுலேயும் பாருங்கள் 1 2 3 4 5 6 எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னாடி வந்து பேகை மாட்டியிருக்காங்க. சரி என்னடா இவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க நம்மளே வீடியோ எடுக்க விடாம. எங்கடா போயிட்டுருக்கோம்? இப்போ எங்கே போகிறோன்னா கொஞ்சம் சத்தமாக சொல்லி கேட்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, ஃபீனிக்ஸா வயிற்றுக்காரர் சொல்கிறாரு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஏய் இந்த லாங்குவேஜ் நல்லா இருக்கடா. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் டப் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். டேய் உனக்கு டப்பிங்கில் ஏதோ வேலை வாங்கி தரவாடா? நீ வேற வேலை தொலைவிட்டு இருக்கிற. நான் தான் ஆஜித் கேமராமேன். அது அந்த மாதிரி அந்த வேலை பண்ணால் கூட நல்லா இருக்கும்டா. மலேசியா போகிற பேமெண்ட் தருவீங்களா ப்ரோ? நான் மலேசியா போகிறேன்னு உங்களுக்கு எப்படா சொன்னேன்? நீங்களா ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பாக முடியாது. புதுசுரா பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சா மட்டும் நீ நல்லவன் வெளியில் இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. அப்படியே நம்பினாலும் உனக்கு தெரியும். ஏன் நடக்க முடியாமல் நடந்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியா நல்லா இருக்குல்ல? உனக்கு நல்லா இருக்கு. கேளுங்களேன் ராமரோ ராமேன்ட்ட விஜய் சாக்கில் தூக்கி காமிக்கிறது நல்லா இருக்கான்னு கேட்குறேன். அவன் ஏதோ திட்டணும், அதை கேட்டு என்ஜாய் பண்ணும். எவ்வளோ தூரம்னு இங்கேருந்து ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சா எவ்வளோ தூரம்னு கேட்குறான். அப்படி எவ்வளோ தூரம்னு கேட்குறான். கார் அடிச்சு சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். எத்தனை டைம் தான் கேட்பேன்? நீ சொல்லுது எனக்கே தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? நானும் நடந்து உள்ள மாதிரி தான் நடந்து போயிட்டுருக்கேன். நம்ம பசங்க எங்க ஃபைனலி நம்ம என்ன பண்ணிட்டோம்? அழிஞ்சிருந்தாச்சு. இப்போ ஏன் சொல்ல விரும்புறியா? நானும் அப்படியே வேறு நலிந்து விட்டோம், குளித்து விட்டோம். அப்படியா? கிண்டி கிண்டி தாண்டா. பஸ்ல இருந்து இறங்கிட்டோம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸ் மாலுக்கு ஆப்போசிட்டில் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இவனுங்கெல்லாம் இங்கே நின்றுட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான். இவன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இவன் வந்து ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவனுங்க கை காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கேஷ் எடுக்க போயிருக்கான். டேய் எதுக்குடா நிற்கிறீங்க? டேங்கோ ரெஸ்டாரண்ட். அது வந்து சூர்யா வந்து அடிச்சு உடச்ச ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக அது என்னது என்ன தேடி வந்து அதில் எல்லா பிளேட் தூக்கி அடிப்பால அந்த ரெஸ்டாரண்ட். அது ஐசி நிஜமாடா? இப்போ எங்கடா போகிறோம் நாம சாப்பிட? எந்த இடத்துக்கு? ஃபஸ்ட் எடுத்தோடனே சாப்பிட்லான்னு நினச்சி இப்படி போயிட்டுருக்கோம். டீ குடிக்கலான்னு நினச்சா அந்த மாதிரி போயிட்டு ஃபஸ்ட்டு டீ குடிச்சுட்டு வந்திருப்போம். சார்
என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன ப்ரோ ஆர்வம் இப்போ எங்கடா போயிட்டு இருக்கோம்? நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா யா மொய்தீன் பிரியாணி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக என்னோட மிஸ்டேக் தான். எஸ்எஸ் பிரியாணி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறது. அந்த எஸ்எஸ் பிரியாணி கிண்டிலே இருக்கான். நான் வந்து யா மொய்தீனை எஸ்எஸ்ன்னு நினச்சிட்டு இங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு நல்லா எல்லாம் சாவடிச்சுட்டு என்ன இப்போ மறுபடியும் யா மொய்தீன் தான் கன்ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆனால் அது ப்ரைஸ் ஓவராக தான் இருக்கும் போல். நாம அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. 250 to 260 80 கூட இருக்கலாம் ஒரு பிரியாணி. எஸ் ஒரு அன்லிமிட்டெல்லாம் ஒட்டுவானுங்க. அன்லிமிட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சமாக கொடுப்பாங்க. அது ஒரு ஆள் என்னப்பா இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் ஃபீனிக்ஸ் மால்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் கடை தாங்க காணோம். போயிட்டு நானும் திலீப்பும் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு இன்னும் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இவங்க வந்தவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாலுக்குள்ளார தான் ஏற போகிறோம். வர வழியில் ஏதோ வாங்குறேன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க இதான் அந்த அக்கா கடையில். பட் எனக்கு நல்லா தெரியும் இவனுங்க வாங்க மாட்டானுங்கன்ட்டு. பட் அவங்களுக்கு தெரியாது. இவனுங்கெல்லாம் வந்துட்டானுங்க. வேறு நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கானுங்க. ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்துட்டு இப்போது சென்னை ஃபீனிக்ஸ் மால் வந்திருக்கோம். ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஸோ ஏசியில் காற்று வாங்குறதுக்காக போகிறோம். ஏசியில் எல்லாமே வாங்குறதுக்காக போகிறோம். ஸோ ஓகே, நம்ம மாலுக்குள்ளார என்ட்ரி ஆகலாம். இங்கே கேமரா அலோடா இல்லையான்னு எனக்கு தெரில. கேமரா அலோடு தானே? தெரில மச்சான், உள்ளே போய் தான் தாவத்தை என்ன டைம் நம்ம படம் பார்க்குறது? 2:50 ஷோ. 2:50 ஷோ. இதே ஃபீனிக்ஸ் மாலில் பிவிஆரில் புக் பண்ணியிருக்கோம். சூர்யா டேய் சூர்யா, நேற்று இங்கே பாரு, நேற்று விஆர், இன்னைக்கு ஃபீனிக்ஸு, நாளைக்கு நாளைக்கு வித்தவுட் ட்ரெயின். ரிட்டர்ன் ட்ரெயினா எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் வந்திருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் ஃபுல்லாக பாய்ஸாக வந்திருக்கோம். பின்னாடி என்னடா இப்போதைக்கு எங்கேயோ போயிட்டானுங்க. 5 பேர் தான் இருக்கான். ஓ நம்ம பாய்ஸா? ஓ நம்ம பாய்ஸுக்கு என்ன ரெஸ்பெக்ட். சூர்யா ஏதாவது பேசுடா. என்னடா லுக்கு? நல்லா இல்லைன்னா ஏன் பார்க்குற? பார்க்க வேணான்னு சொல்லடா அவன்கிட்ட. அப்படி இல்லை, அதுதான் ஆன். ஸோ ஃபீனிக்ஸ் மாலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன ட்ரெயின் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இவனுங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில. இவனுங்க கூட நான் போயிட்டுருக்கேன். வாவ், கிட்ஸுக்கு செம்ம ப்ளே ஏரியா ஒன்று இருக்குங்க. பொருள் யாவுமே மறந்து விட்டேன். நீ எந்த உலகம்